ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபைனலாக வாரணாசி வந்துட்டோம். கும்பமேளா முடிச்சுட்டு அப்படியே நேற்றுக்கு நைட்டு வந்தோம். இன்றைக்கி நம்ம ரூம் எடுத்து ஸ்டே பண்ணிவிட்டு இன்றைக்கி காலைல அப்படியே வாரணாசி கிளம்ப போகிறோம். மறக்காமல் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மறக்காமல் கிச்சன் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்ம சிவராத்திரிக்கு தான் காசியை எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி டேட் வந்து 25 ஆகுது. 24 வந்து கும்பமேளா போயிட்டு அங்கே பார்த்துட்டு ஹோலி டிப் பண்ணிவிட்டு 25 நம்ம வந்து காசி வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம எங்கெல்லாம் போகிறோன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், சிவராத்திரிக்கு காசிக்கு வந்திருக்கோம். இப்போ வந்து சாமியை கும்பிடணுன்னா இங்கேருந்தே நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு 800 மீட்டர் பின்னாடி நிற்கும் கோயிலுக்கு. இங்கேருந்தே கியூ நிற்கிது, இங்கே பின்னாடி இருந்தே நிற்கிது ஃபுல்லாகவே. அதனால் சிவராத்திரிக்கு வந்து சாமியை பார்க்கணுன்னு நினச்சேன்னா இதுதான் கண்டிப்பாக 4லேருந்து 5 மணிக்கு மேலே சாலிடாகும். இப்படி நின்று தான் போகிற மாதிரி இருக்கும் சாமியை பார்க்கறதுக்கு. ஸோ நம்ம வந்து அப்படியே போயிட்டுருக்கோம். அப்படியே என்னன்னு பார்க்கலாம். சாமியை பார்க்கறதுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் போட்டு பக்காவாக வச்சுருக்காங்க. ஸோ சிவராத்திரிக்கு சாமியை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பிளான் பண்ணிக்கோங்க. நார்மல் டேஸில் வந்தால் தான் சாமியை பார்க்க முடியும். ஸோ அதை யோசிச்சுக்கோங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நான் தீபாவளி கூட இப்படி ஒரு க்ரௌடு பார்க்கல. ஆனால் சிவராத்திரிக்கு உள்ள க்ரௌடை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பயங்கர க்ரௌடு, வாய்ப்பே இல்லை. வரவங்க சிவராத்திரிக்கெலாம் பிளானே பண்ணிடாதீங்க. இஞ்சி பை இஞ்சாக தான் நகருக்கு சாமி பார்க்கலாம் வாய்ப்பே கிடையாது, அந்த மாதிரி இருக்குது. ஆனாலும் பார்க்க நிற்கிறாங்க. ஸோ நம்ம அப்படியே மணிகர்ணிகா காட் போகிறோம். அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், நம்ம இப்போ மணிகர்ணிகா காட் தான் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் எந்த கடையிலையுமே சாப்பிட முடியாது. மணிகர்ணிகா காட் போகிற வழியில் அந்த ப்ளூ லஸ்ஸி தாண்டி ஒரு கடையில் தான் பூரி சாப்பிட வந்தோம். வேறு எதுவும் நம்ம தோசை கீசா கடையெல்லாம் உண்டு, ஆனால் சாப்பிட முடியாது. ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து ஒரு கடையில் பூரி தான் வாங்கியிருக்கோம். 4 பூரி 40 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்றுமே கிடைக்காததுக்கு இது டீசெண்டாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. வந்தீங்கன்னா சாப்பிடுங்க. இந்த கடையில் தான் வாங்கணும். மணிகர்ணிகா காட் போகிற வழியில் இருக்கும். ஜாங்கிரியும் ஜிலேபியும் இருக்கும். இங்கே வந்தீங்கன்னா ட்ரை பண்ணலாம், நல்லா தான் இருக்குது. ஸோ நம்ம சாப்பிட்டு அடுத்த கடைக்கு போகும்போது பார்க்கலாம். ரைஸ் பூரியும் கிழங்கறி சென்னை மாதிரி வச்சுருக்காங்க. ப்ளஸ் இந்த ஜிலேபியும் சூப்பராக தான் இருந்து. ஆனால் கடைக்கு போர்டு தான் இல்லை. ஃபஸ்ட்டில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். மணிகர்ணிகா காட் போகிற வழியில் வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். ரைஸ், அப்படியே நம்ம அந்த கடையில் சாப்பிட்டுட்டு மணிகர்ணிகா காட் தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ் மணிகர்ணிகா காட்டுக்கு. சிவராத்திரிக்கு யாராவது காசிக்கு வருவீங்க இதை பார்த்ததுக்கப்புறம் சொபாடே ரவுண்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் போயிட்டுருக்காங்க. இந்த மாதிரி லைனாக போனால் பிரச்சனை இருக்காது. இது மாதிரி கூட்டமாக போனாங்கன்னா செத்தம் நசுக்கிடுவாங்க. நம்ம மணிகர்ணிகா காட் பக்கத்தில் வந்துட்டோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், காசிலே இது ஒரு மெயின் இடம். இங்கே தான் வந்து எரிவாங்க டெட் பாடிக்கெலாம். இங்கே தான் கங்கு எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து ரொம்ப காலமாக எரிஞ்சிட்டு தான் இருக்குது. மோர் தென் 3000 மேலே சொல்கிறாங்க. இங்கே தான் ஃபஸ்ட்டு கங்கு எடுத்துகிட்டு போவாங்க. இங்கே தான் அங்கே எரியவங்களுக்கு இங்கேருந்து கங்கு எடுத்துகிட்டு, இது எப்போவுமே கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே தான் இருக்கும். இங்கேருந்து கங்கு எடுத்துகிட்டு போய் அங்கே போய் வைப்பாங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இதாங்க கைஸ் மணிகர்ணிகா காட்டு. இங்கே தான் டெட் பாடி எரிஞ்சிட்ருக்கோம். இங்கே தான் நம்ம வந்து டெய்லியும் 24/7 போனோம். இங்கே தான் எரிஞ்சிட்ருக்கோம். இங்கே வந்து பெருசாக வச்சுருந்தாங்க, அப்படியே இந்த இடத்த சின்னதாக்கிட்டாங்க. ஸோ செம்ம ஹீட்டாக இருக்கும். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இதுக்கு ஃப்ரெண்ட்லேயே எரிஞ்சிட்டு இருந்தாங்க, இப்போ இங்கே மட்டும் தான் எரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இப்போ தான் இறந்தவங்க ஒருத்தவங்களை கொண்டு வந்திருக்காங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். கைஸ், இங்கே தான் அங்கேருந்து கங்கை எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே தான் டெட் பாடி எரிப்பாங்க. இங்கே வந்தோன்னா ஒரு கோயில் இருக்குது. கீழே நம்ம போக முடியாது, லைட்டாக உள்ளே போய் பார்த்துட்டு வரலாம். ஸோ வரவங்க போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ நம்ம அப்படியே அடுத்த இடத்துக்கு போகலாம். ஸோ கைஸ், இங்கே தான் கங்காவில் எல்லோரும் குளிச்சுட்டு அப்படியே போவாங்க. இங்கே தான் போட்டிங் ஒரு ஆளுக்கு 100 ரூபாலேருந்தே உண்டு. ஃபெஸ்டிவல் டைம்லலாம் அதிகமாக இருக்கும். ஸோ வந்தீங்கன்னா பார்க்கலாம். எவ்வளோன்னு கேட்டு நல்லா பார்கெயின் பண்ணி போங்க. ஸோ நம்ம இப்போ போட்டிங் போகல, இப்போ நம்ம அப்படியே காட்டில் தான் நடந்து போகிறோம். வாங்க அப்படியே போயிட்டு பார்க்கலாம். இது 3ஆவது டைம் நான் காசி வரேன். வாங்க கைஸ் அப்படியே போகலாம். கைஸ், காட்டில் போகிறதுக்கும் கியூ அளவுக்கு லைனில் நிற்கி. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே மக்கள் தான். காட்லேயும் அந்த கோயிலுக்கு போகிற மாதிரி கூட்டம் இருக்குது. தயவு செய்து சிவராத்திரிக்கெலாம் யாரும் பிளான் பண்ணிடாதீங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம்.
செம்ம போட்டிங் கைஸ். ஆனால் மகா சிவராத்திரிக்கு செம்ம கூட்டம் ப்ளஸ்ஸு போட்டிங் செம்ம பேர், நிறைய பேர் போகிறாங்க. காசு எப்படியும் பயங்கரமாக தான் இருக்கும். ஸோ பார்த்து பேசி போகணும். ஸோ அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் அகோரிங்கெல்லாம் இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் வாங்க அப்படியே போயிட்டு. கைஸ், வேகராஜில் விட்ட பாபா, அகோரி, சாது எல்லாருமே இப்போ காசியில் தான் இருக்காங்க சிவராத்திரி டைமில். சிவராத்திரி டைம் வந்தீங்கன்னா எல்லாரையுமே பார்க்கலாம். எல்லாருமே காட்டில் தான் அங்கங்கே டென்ட்டு போட்டு அங்கங்கே அப்படி இப்படி உட்காந்துருக்காங்க. பார்த்தாலே ஒரு பயங்கரமாக இருக்கும். எந்த ஒரு தேவையும் இல்லாமல் அவங்க போக்கில் ஜாலியாக, ஒரு துணி கூட இல்லாமல், சில பேர் லைட்டாக துணி பொட்டு துணி மட்டும் கட்டிட்டு ஒன்றுமே இல்லாமல் ஆளுக்கு ஒரு ஏதோ ஒரு கணக்கில் அப்படி இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியும், இதெல்லாம் வாழ்க்கை வந்து பெருசாலாம் நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல, ஒன்றும் கொண்டு போகிறது இல்லை. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் இதாக இருந்து. ஸோ ரொம்ப எல்லோரெலாம் யோசிக்காதீங்க, ஜாலியாக இருங்க, ஃபன் பண்ணுங்க, அவ்வளோதான். ஸோ நம்ம அப்படியே நல்லா இருக்குன்னு பார்க்கலாம். கைஸ், இங்கே அப்படியே வந்தோன்னா அகோரிங்கள்லாம் சாம்பார் சாதம் கொடுத்துருக்காங்க. அதான் வாங்கி வச்சுட்ருக்கோம். செம்ம சூடு, அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். கைஸ், இங்கேயும் அப்படியே வந்து காசுலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஒரு பையன் எடுத்துகிட்டு இருந்தான். அவனுக்கு பெருசாக ஒன்றும் கிடைக்கல, ஏன்னா இங்கே யாருமே குளிக்கலை. அதனால் அப்படியே ஒன்றுமே கிடைக்கல. இப்போதைக்கு யாருமே இல்லை, எல்லாருமே அந்த மணிக்கர்ணிகா காட்டு அந்த சைடு தான் குளிச்சுட்ருக்காங்க. ஒரு நம்ம 10-15 காட் நடந்து அப்படியே வந்திருப்போம் அகோரிகள்லாம் பார்த்துட்டு. ஸோ நம்ம அப்படியே பார்ப்போம் கைஸ், அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ், இவ்வளோ நேரம் அந்த காட்டில் உட்காந்து அகோரிங்க என்ன பண்ணுறாங்கன்னு தான் பார்த்துருந்தோம். அப்படியே வந்தாங்க, போட்டிருக்க செயின் வளையல்லாம் கலத்தி அப்படியே வச்சுட்டு அப்படியே தண்ணியில் போய் இறங்கி குளிச்சுட்டு அப்படியே வந்தாங்க. சாம்பல் திருநீர் மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க. அதை அப்படியே மேல் ஃபுல்லாக பூசிட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க. ஒரு 3 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் எல்லோரும் குளிப்பாங்க போல். அப்படியே எல்லாம் குளிச்சுட்டு அதே மாதிரி போட்டுட்டு தலையை குளிக்கலை, அப்படியே உடம்பு நினச்சிட்டு உடம்பு ஃபுல்லாக நல்லா கழுவிட்டு அப்படியே மேலே போட்டுட்டு திருநீர் மாதிரி இருந்துச்சு, அதை அப்படியே போட்டுக்கிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. என்னெல்லாம் போட்டிருந்தாங்களோ அதை அப்படியே மாட்டிக்கிட்டு. ஸோ வாழ்க்கை ஒன்றுமே இல்லைன்னு காமிச்சிட்டு போகிறாங்க. அப்படியே ஒன்றும் இல்லாமல் மேலே திருநீர் மட்டும் போட்டுட்டு திருநீர் மாதிரி போட்டுட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ நம்ம அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். அப்படியே ஒன்று நான் சொல்கிறேன், வாங்க கைஸ் போகலாம். கைஸ், காசி வந்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகத்தமாக ஏதாவது ஒன்று வாங்கிட்டு போங்க. இந்த மாதிரி ஸ்டிக்கர்லாம் நிறைய இருக்கும். ஸோ வாரணாசி, பனாரஸ், காசி இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிக்கோங்க. நான் வந்து இந்த வாட்டி இது வாங்க போகிறேன். ஆல்ரெடி வாங்கியிருக்கேன். இது வந்து பிரயாகராஜ் போன ஞாபகமாக இதை வாங்க போகிறேன். ஸோ அப்படி எல்லோரும் ஏதாவது ஒன்று வாங்கிட்டு அப்படியே போங்க மறக்காமல். ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம். அப்படியே நம்ம வந்து காசியில் அப்படியே இந்த காட்டில் எல்லாம் போயிட்டு இருக்கும்போது கேதார் காட்டுன்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து ஃபுல்லாகவே தமிழில் போட்டிருக்காங்க. இங்கே பாருங்கள், சிவா சிவான்னு போட்டிருக்காங்க. இதில் வந்து ஹிந்தியில் ஸ்ரீ கௌரி கேதாரீஸ்வரர் மந்திர்னு போட்டிருக்கு. ஸோ இந்த மூணாவது வாட்டி வந்திருக்கேன். இதுதான் இந்த டைம் தான் ஃபஸ்ட் ஸ்லோவாக பொறுமையாக போகும்போது தான் நோட்டீஸ் பண்ணேன் தமிழில் போட்டிருக்கத. ஸோ நம்ம அந்த கோயிலில் போய் பார்த்துட்டு வரலாம் என்னென்னு.
கைஸ் அப்படியே நம்ம வந்து இங்கே கேதாரீஸ்வரர் கோயில்னு ஒன்று கோயில் இருக்குது, அங்கே வந்தோம். செம்மையாக இருக்குது கைஸ். அங்கே வந்து கேதார்நாத் மாதிரி உள்ளே வச்சுருக்காங்க சிவலிங்கம். இங்கே வந்தீங்கன்னா ஸ்ரீ நீலகண்டேஸ்வரர்னு வச்சுருக்காங்க. கேதார்ஸ்வர் கண்டு அப்படின்னு இருக்குது. இங்கே உள்ளே போனீங்கன்னா 2 சிவலிங்கம் இருக்குது. செம்மையாக இருந்துச்சு. சின்ன ஒரு லிங்கம் இருக்குது, பெரிய ஒரு லிங்கமும் இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா அதை அப்படியே பார்த்துட்டு போங்க. இங்கே ஃபுல்லாக தமிழில் தான் எழுதியிருக்கு. ஸோ வந்தீங்கன்னா பார்க்கலாம். அப்படியே இந்த வியூ செம்ம வியூ கைஸானா. இங்கே வந்தீங்கன்னா பயங்கரமாக இருந்து வந்தீங்கன்னா இதை பாருங்கள். இதை சிவசிவான்னு போட்டிருக்கோம். இங்கேருந்து இங்கே போட்டிருக்கோம். அதுக்கு அப்படியே மேலே வந்தீங்கன்னா சரியான போட் வியூ. வந்தீங்கன்னா இதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் அப்படியே வர வழியில் ஹரிச்சந்திர காடு வந்தோன்னா இங்கேயுமே டெட் பாடிலாம் எரிச்சிட்ருக்காங்க. இங்கேயும் ஒரு 2-3 இடம் இருக்குது எரிக்கிறதுக்கு. இங்கே தான் தீ போட்டுட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கேயுமே ஃபுல்லாக அகோரி சாதுஸ் எல்லாருமே இருக்காங்க. சிவராத்திரி டைமில் ஃபுல்லாக எல்லாருமே இங்கே தான் இருப்பாங்க போல். இங்கே பாருங்கள் டெட் பாடி எரிஞ்சிட்ருக்கு. ஸோ எல்லோரும் இங்கே தான் இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் சத்தியமாக சொல்கிறேன், சிவராத்திரி டைம் காட்டில் நடக்கிறதுக்கு பயங்கரமாக இருக்குது. ஃபுல்லாக போகிற வழி ஃபுல்லாக அகோரி. மணிக்கர்ணிகா காட்டிலேருந்து ஒரு 5-6 காட் தள்ளி அங்கே வரைக்கும் நல்ல கூட்டம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட்டம் கம்மியான இடத்துல எல்லாருமே ஃபுல்லாக அகோரிங்க தான் இருக்காங்க. ஃபுல்லாக அந்த மாதிரி டென்ட்டெல்லாம் போட்டு வந்தீங்கன்னா சிவராத்திரி டைமில் பயங்கரமாக பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாம் பார்த்துட்டே போயிட்டுருக்கோம். நல்லா இருக்கு கைஸ், வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ அப்படியே நம்ம போயிட்டு பார்க்கலாம். கைஸ் காசி வந்தீங்கன்னா அப்படி டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பாபாஸை பார்க்கலாம். இவரை பாருங்கள், டூர் ஆன் என்டையர் இந்தியா ஆன் ஃபுட். ஃபுல்லாகவே காலில் போயிட்டுருக்காரு. அவருக்கு கூகுள் பாபா அபாட் ஏகே கோஸ்மி ப்ரவுட் சே ஐ எம் ஹிந்து அப்படின்னு போட்டு வச்சுருக்காரு. 29 ஃபெப்ரவரிலேருந்து அவர் ஜானியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காராம். கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால்னு போட்டிருக்காரு. கூகுள் பாபான்னு போட்டிருக்காரு. ஸோ அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். எல்லோரும் ஒவ்வொரு கைண்ட் ஆஃப் இதில் இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே இருக்காங்க டென்ட்டு போட்டு. ஸோ வந்தீங்கன்னா பார்க்கலாம் சிவராத்திரி டைமில். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் அப்படியே நடந்து மகா நிர்வாணி அந்த காட்டுக்கு வந்திருக்கோம். இந்த காட்டெலாம் கொஞ்சம் ஃப்ரீயாக எம்டியாக தான் இருக்குது. இங்கே வர நிறைய அகோரி சாதுஸ் பாபாஸ் எல்லாருமே இருக்காங்க. வந்தீங்கன்னா பார்க்கலாம், அங்கங்கே இருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே ஃபுல்லாக அப்படியே நடந்தே தாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணி போயிட்டுருக்கோம். ஃப்ரீ மெடிடேஷன் 6:30 போட்டிருக்காங்க இந்த மகா நிர்வாணி காட்டில். ஸோ நம்ம அப்படியே பார்க்கலாம் கைஸ். கைஸ் அப்படியே இதில் ஒரு ஆளுக்கு ஒரு டீ காஃபி குடிச்சிட்டு யூனிக் கடாக் அங்கே போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே கேசர் சாய்னு ஒன்று கொடுத்தாங்க. செம்மையாக இருந்து அப்படியே அந்த வியூவில் இருந்து காஃபியை குடிச்சிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், அதோடய காட்லாம் முடிஞ்சிடும். அப்படியே பார்த்துட்டு என்னென்னு சொல்கிறேன், அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் அங்கே அகோரிங்க டென்ட் போட்டு இருக்க மாதிரி இங்கே இந்த குட்டி பசங்கள்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சதை பண்ணிவிட்டு ஓமு சிவலிங்கம் பாம்பு வேலு அதெல்லாம் பண்ணிட்டு இங்கேருந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கானோ. அதில் எல்லோரும் பைசாவே வச்சு இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே அவன் இந்த மாதிரி தான் பண்ணி வச்சுட்டு ஜாலி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்க்கலாம் என்னலாம் இருக்குன்னு. கைஸ் அப்படியே போகிற வழியில் இன்டேக் வாட்டர் ஒர்க்ஸ்ன்னு ஒன்று வச்சுருக்காங்க. மேலே இவ்வளோ ஆண்டுக்கு மேலே இருக்குது, ரோட்டுக்கு மேலே. கீழே பாருங்கள் எவ்வளோ பேஸ்மெண்ட் எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு. செம்மையாக போட்டு கட்டி வச்சுருக்காங்க. இங்கே இதுலேருந்து இவ்வளோ இருக்குது. அப்போனா இதுக்கு எவ்வளோ கீழே பேஸ்மெண்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. பழைய காலத்தில் கெட்டினது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் என்னலாம் இருக்குன்னு. கைஸ் ஃபைனலாக அசிகாட்டுக்கு வந்தாச்சு. காலையில் இங்கே தான் கங்கா ஆரதி நடக்கும். ஸோ அங்கே தான் நிற்கிறோம். இந்த இருக்குது அசிகாட்டு. அப்படியே சுற்றி பார்த்துட்டு அப்படியே பார்த்துட்ருக்கோம். வாங்க போகலாம். இப்போ வந்து 26 வரை கங்கா ஆரதி இல்லைன்னு போட்டிருக்காங்க. அதனால ஒன்றுமே இல்லை இப்போது. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் காசி வந்தீங்கன்னா இந்த மாதிரி பாம்பை கழுத்தில் போட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இங்கே பாருங்கள், அது பல்ல மட்டும் உடச்சி விட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதை கழுத்தில் போட்டு விட்ருப்பாங்க.
அதை வந்து போட்டு யூஸ் பண்ணதுக்கு காசு போட்டு அப்படியே விற்றுட்ருப்பாங்க. ஸோ வந்தீங்கன்னா ட்ரை பண்ண ஒன்றும் ஆகாது, சேஃப் தான். ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம். கைஸ் அப்படியே அசிகாட் பக்கம் வந்தீங்கன்னா அங்கேருந்து அப்படியே நடந்து வந்துட்டோம். இந்த பக்கம் அசிகாட் இருக்குது. அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தோன்னா இங்கே தோசை கடை இருக்குது. இங்கே தான் சாப்பிட வந்திருக்கோம். ரேட்டு நார்மலாக தான் இருக்குது. மசால் தோசையே 40 ரூபா தான். ஸோ அப்படியே இங்கே தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்க்கலாம். சப்பாடா ரொம்ப நாளைக்கு அப்புறம் தோசையை கண்ணில் காட்டியிருக்காங்க. ஸோ தோசை சாப்பிட போகிறாங்க கைஸ் ஒரு வண்டி கடையில். சாப்பிட்ற அப்படியே பார்க்கலாம். இண்டிகா புக்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் அப்படியே தோசை கடை. ஸோ அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம். கைஸ் ஒரு தோசை கடையில் சாப்பிட்டோம்ல, அந்த தோசை கடை வந்து எக்ஸாக்டாக இந்த இண்டிகா புக்ஸ் அப்படியே அசிகாட்டு வந்து இங்கே இருக்குது. அப்படியே வெளியில் வந்தீங்கன்னா இண்டிகா புக்குக்கு ஆப்போசிட்டில் நவதுர்கா தோசை கடைன்னு இருக்குது. வந்தீங்கன்னா மஸ்ட்டு ட்ரை. எல்லாமே 30லேருந்து 50 ரூபா கூட தான். ஸோ வந்தீங்கன்னா இந்த கடையில் சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட்டு. நாங்கள் ஒரு 8 தோசை கிட்ட சாப்பிட்டோம். 270 ரூபா தான் ஆச்சு. நானே 4 தோசை சாப்பிட்டேன். வந்தீங்கன்னா இந்த கடையை மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள், நவதுர்கா தோசை கடை. ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். ஸோ பெருசாக வண்டி எதுவும் போகாதனால அசிகாட்டில் நம்ம ரூம் ஒரு 3.7 கிலோமீட்டர்ஸ், ஒரு 400 மீட்டர் நடந்து வச்சாச்சு. ஒரு 3.3 கிலோமீட்டர் போகணும். ஃபுல்லாக வண்டி எதுவும் போக முடியாதனால நம்ம மேக்ஸிமம் வாக் தான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ அப்படியே ரூம் போயிட்டுருக்கோம். ஸோ அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். அப்படியே போகிற வழியில் வந்து இது வந்து ரப்படி, இது வந்து குலோப் ஜாமுன், இது லஸ்ஸி. நம்ம ரப்படி ஒன்றும் குலோப் ஜாமுன் ஒன்றும் வாங்கியிருக்கோம். குலோப் ஜாமுன் எப்படி இருக்கு பாரு. குலோப் ஜாமுன் எப்படி இருக்குன்னு ப்ரோ பார்த்துட்டு சொல்லுவார். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எப்படி இருக்குது குலோப் ஜாமுன்? நல்லா இருக்கான். அப்படியே நான் இந்த ரப்படி சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். அப்படியே பார்க்கலாம். ரப்படி நல்லா இருக்குது. ஸோ அப்படியே சாப்பிட்டு பார்க்கலாம் கைஸ். கைஸ் ஃபைனலாக காசி விஸ்வநாத் கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். செம்ம கூட்டம் இங்கே. ஆமாம். ஸோ அப்படியே நம்ம ரூமுக்கு தான் போகிறோம். அந்த ஸ்வீட் கடையில் ஸ்வீட்டை சாப்பிட்டோம். செம்ம கூட்டம். ஆனால் அப்படியே போயிட்டுருக்கோம். போயிட்டு பார்க்கலாம் கைஸ். பாங்கு குடிக்க போகிறோம் கைஸ். குடிச்சிட்டு இன்னைக்கு அட்ராசிட்டியை மட்டும் பாருங்கள். ஸ்ட்ராங் பையா, ஸ்ட்ராங். இது வந்து ஸ்ட்ராங்காக. ஸோ குடிச்சிட்டு ஃபன் பண்ண போகிறோம் கைஸ். பாங்கு குடிக்க போகிறோம் கைஸ். யாரும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் குடிங்க குடிக்காமல் இருங்கன்னு. உங்கள் ரிஸ்க்கு தான். குடிச்சிட்டு 1 ஹவர் கழிச்சு எப்படி இருக்குன்னா இப்படி ஜாலியாக கறங்கிட்டே இருக்கும். அந்த வைப்பை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணா குடிங்க, இல்லைன்னா குடிக்காதீங்க யாரும். குடிச்சிங்கன்னா பேசாமல் ஒரு 1 ஹவருக்குள்ளே ரூம் போய் படுத்துருங்க, இல்லைன்னா உங்களை தூக்கிட்டு தான் வரணும். ஸோ குடிச்சிட்டு பார்க்கலாம் கைஸ். இந்தாங்க கைஸ் பாங்கு. இதை குடிச்சாச்சு. இதான் அதுக்குள்ள மருந்து மிக்ஸு. இதான் மிக்ஸ் பண்ணி தருவாங்க, அரைச்சி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே போயிட்டு பார்க்கலாம் கைஸ். பாங்கு குடிச்சாச்சு. என்னை பார்த்துக்கோங்க எல்லோரும். என்னை போயிட்டு பண்ணு தான். வாங்க போகலாம். நண்பர்களே ரூமுக்கு வந்தாச்சு. கண்ணு வந்தாச்சு. வைப்பு வந்தாச்சு. 2 கிடந்து ஜாலியாக சிரிச்சுட்டு அப்படியே நைட்டு தூங்க வேண்டியதான். டாட்டா பாய் பாய், see you, குட் நைட்.